விஜய், அம்மு எல்லாருமே சேர்ந்து பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாமே கொண்டாடிட்டாங்க. சரிங்க நான் போயிட்டு வரோம் அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்பா நான் இவங்க கூடவே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அது என்னம்மா நைட்ல எப்படி இருக்க முடியும்? நாம நாளைக்கு வரலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்பா அப்பா ஒரே ஒரு நாள் நான் இங்கேயே இருக்கேன்ப்பா. இங்க பாரு யாழினி எல்லாருமே இருக்காங்கப்பா. எனக்கு ஜாலியா இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா என்னை இங்கேயே விட்டுட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க விஜய், நீங்க விட்டுட்டு போங்க. ஒரு நாள் தானே நாங்க பார்த்துக்குறோம் குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு கங்கா, யமுனா, சாரதா எல்லாருமே சொல்றாங்க. ஆ அப்பா ப்ளீஸ்ப்பா. சரி இரும்மா அப்படின்னு சாரதா சொல்றாங்க. ஆ பாட்டி சொல்லிட்டாங்க நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி பார்த்துக்கோ இரு சரியா? ஓகே பாய்ப்பா. வா யாழினி நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தையும் சேர்ந்து போறாங்க. விஜய் வெளிய வராரு. நில்லுங்க விஜய் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா, யமுனா 2 பேருமே வெளிய வந்து பேசுறாங்க. இங்க பாருங்க, நாங்க வந்து குழந்தைய பார்த்துக்குறோம். நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு விஜய். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நாங்க நல்லாவே பார்த்துப்போம். அது மட்டும் இல்ல, நாங்க காவேரி கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் ஓரளவுக்கு சொல்லியிருக்கோம். என்ன சொல்றாங்க? ட்ரீட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? அப்படின்னு யமுனா, கங்கா எல்லாருமே கேட்குறாங்க. நான் வந்து டாக்டர பார்த்துருக்கேன். எல்லா நினைவும் தானா வரணும். வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு விஜய் சொல்றாரு. சரி அப்படி நினைவு வரலன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க. வரலன்னா என்ன பண்றது? ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியது தான். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தான். வேற வழியே கிடையாது அப்படின்னு விஜய் சொல்றாரு. நீங்க சொல்றது கரெக்ட்டு தான். நாங்களும் காவேரி கிட்ட சில பிட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கோம். பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி பார்த்துக்கங்க டைம் ஆகுது. நான் கிளம்புறேன். உங்க வீட்டுக்காரர் கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்புறாரு. எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா, யாழினியும் அதே மாதிரி அம்முவும் 2 பேருமே சேர்ந்து ஃபோன பார்த்து விளையாடிட்டு இருக்காங்க. "என்ன டைம் ஆகுது இன்னும் தூங்கல. இவ்ளோ நேரம் நீங்க ஃபோன பார்த்து விளையாடிட்டு இருக்கீங்க. இது நல்லா இருக்கா? வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா எல்லாருமே கூப்பிடுறாங்க. "அம்மா, அம்மா இன்னும் ஒரே ஒரு கேம் ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மான்னு" சொல்றாங்க. "இங்க பாருங்க, இதுக்கும் மேல விளையாடுனா நல்லதில்ல. இங்க பாரு காவேரி, அவங்க கிட்ட இந்த ஃபோன கையில புடுங்கு" அப்படின்னு சொல்றாங்க. ஃபோன வாங்குறாங்க. 2 பேருமே கத்துறாங்க. "சரி வாங்க. உங்களுக்கு நான் சூப்பரா கதை சொல்றேன். ஓகே வா, வாங்க" அப்படின்னு காவேரி கூட்டிட்டு போயிட்டு யாழினி, அதே மாரி அம்மு 2 பேருக்குமே சேர்ந்து கதை நல்லா சொல்றாங்க. 2 பேருமே நல்லா கதை கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. காவேரியும் தூங்கிடுறாங்க. காவேரி பக்கத்துல அம்மு படுத்திருக்காங்க. அம்மு பக்கத்துல யாழினி படுத்துட்டு இருக்காங்க. காவேரி அப்படியே கைய போட்டு படுத்துட்டு இருக்காங்க. அப்போ சாரதா, கங்கா, யமுனா எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. "ஏய் அங்க பாருடி எப்படி இருக்காங்கன்னு பாருடி. அம்மா, பொண்ணு எத்தன வருஷம் கழிச்சு ஒண்ணா தூங்குறாங்கன்னு பார்த்தியா? இத பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்குடி எனக்கு" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "ஆமா, அது மட்டும் இல்ல அம்மா, அங்க பாரு யாழினியும் அந்த அம்மு 2 பேருமே சேர்ந்து கை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க." "ஆமாடி குழந்தைங்க தானே அதுங்க. அவங்களுக்கு தெரியுது பாரு இவங்க சொந்தக்காரங்க. இவங்க தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு. எப்படி ஒட்டிக்கிட்டா பார்த்தியா ஒரே நாள்ல" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "ஆமாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு தெரியுமா? நான் அவ்ளோ கஷ்டப்பட்டேன். இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "அம்மா இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீ கவலையே படாதம்மா" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில, "அம்மா டைம் ஆகுது நான் வீட்டுக்கு கிளம்புறேன்" அப்படின்னு கங்கா கிளம்புறாங்க. "ஏய் என்னடி இன்னும் 2 நாள் இருந்துட்டு போடி." "அம்மா அவருக்கு நான் ஏதோ ஆர்டர் வந்திருக்கா. சீக்கிரமா என்ன வர சொல்றாரும்மா. நான் கிளம்புறேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிளம்பி ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. அங்கருந்து விஜய் வராரு. "என்ன அம்மு, ஸ்கூலுக்கு போகணும் ஞாபகம் இருக்கா? இதில யூனிஃபார்ம் இருக்கு. வா நான் உனக்கு போட்டு விடுறேன்" அப்படின்னு சொல்றாரு. "பரவால்ல குடுங்க நான் போட்டு விடுறேன்" அப்படின்னு யமுனா கூட்டிட்டு போய் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு கங்கா சொல்றாங்க. கிளம்பிட்டீங்களா?" "ஆமா. டைம் ஆயிடுச்சு. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு" அப்படின்னு கங்கா சொல்றாங்க. "சரி. சரிம்மா நான் பார்த்து போயிட்டு வரேன்." "ஏய் இருடி வரேன்" அப்படின்னு போறாங்க. போயிட்டு பலகாரம்லாம் கொண்டு வந்து குடுக்குறாங்க. "இங்க பாரு இதில பலகாரம்லாம் இருக்கு. சரியா எடுத்துட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. "சரி டைம் ஆகுது. வா காவேரி போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அவரு கூட்டிட்டு போறாரு. அதே மாதிரி எப்பவும் போல அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. கிளாஸ்க்கு போன உடனே மேம் கூப்பிடுறாங்க. காவேரிய கூப்பிட்டு பேசுறாங்க. "இங்க பாரும்மா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்." "சொல்லுங்க மேம். என்ன எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "இல்ல நீ நெறைய பசங்க உன்கிட்ட படிக்கிறாங்க. அதில ஒரே ஒரு குழந்தைய மட்டும் நீ கேர் எடுத்து பார்க்குற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த குழந்தைய மட்டும் நீ பக்கத்தில உட்கார வச்சு சாப்பிடுற. நெறைய பிரச்சனை வரும் காவேரி. நல்லா புரிஞ்சுக்கோ. இது எல்லா குழந்தையும் நீ ஒரே மாதிரி தான் பார்க்கணும். ஒரு குழந்தைய மட்டும் நீ ஒரு மாதிரி பார்த்தன்னா, மத்த குழந்தைங்களுக்கெல்லாம் மனசு பாதிக்கும். இனிமே அந்த மாதிரி நடந்துக்க கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. "ஓகே மேம். நான் இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. எப்பவும் போல சாப்பிட்டுட்டு இருக்காங்க மதியம். அப்போ அம்மு பக்கத்துல வந்து உட்காராங்க. அப்படியே காவேரி பார்க்கறாங்க.
இங்கே பாரும்மா அம்மு, இனிமே நீ மிஸ்ஸு கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது. நீ எப்பவும் போல் பசங்களோட போய் உட்காந்து சாப்பிடு போ அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் ஏன் மிஸ் இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? நான் உங்கள் கூட தானே ரெகுலராக சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மு இது எல்லாம் தப்பு பாரு, உன்ன மாதிரி எத்தனை பசங்க தனியாக உட்காந்து சாப்பிட்றாங்க. நீ மட்டும் என் பக்கத்தில் உட்காந்தா எல்லா பசங்களுக்கும் என் கூட சாப்பிடணும்னு எண்ணம் வரும்ல. எல்லாரும் பாவம் தானே அம்மு, அப்படி பண்ணக்கூடாது. நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும், புரியுதா? நீ போயிட்டு பசங்களோட உட்காந்து சாப்பிட்டா அதுதான் கரெக்டாக இருக்கும். இனிமேல் நீ மிஸ்ஸு கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் சாப்பிடவே இல்லை, அப்படியே வாயில் வச்சுட்டே இருக்காங்க. இங்கே பாரும்மா, டிஃபன் பாக்ஸ் காலி ஆகணும், நீ எல்லாத்தையும் சாப்பிடணும், நான் வந்து செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. மிஸ்ஸு கூட உட்காந்து சாப்பிட முடியல, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் மிஸ்ஸு என்னை இனிமேல் கூட உட்காந்து சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட்றாங்க, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றாங்க. பிடிக்கல, அப்படியே டிஃபன் பாக்ஸை மூடி வச்சிடுறாங்க. அப்படியே எல்லா பசங்களும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டோடனே காவேரி அப்படியே பார்க்குறாங்க. மிஸ்ஸு ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஒன்றுமே புரியலையே. சரி அப்பா கிட்ட போய் நம்ம சொல்லலாம் அப்படின்னு அம்மு இருக்காங்க. எப்பவும் போல் கிளாஸ்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க. விஜய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே வந்து அம்மு வராங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட்டிகிட்டு போகிறாரு. போகும்போது அம்மு சொல்கிறாங்க, அப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு என்ன நடந்து தெரியுமா? நான் ரொம்ப வருத்தமாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா என்ன நடந்தது? எதுவாக இருந்தாலும் நீ அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அப்பா இன்னைக்கு நான் மிஸ்ஸு கூட போய் மத்தியானம் சாப்பிட போனா, மிஸ்ஸு என் கூட சாப்பிடாத, நீ எல்லா பசங்களோட போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது தெரியுமா அப்படின்னு அம்மு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே விஜய் யோசிக்கிறாரு. ஓ எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி நினைக்கணும்னு காவேரி இப்படி பண்ணியிருக்கா. ஆனா அம்முக்கு அது தெரியல அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு. இங்க பாரு அம்மு, புரிஞ்சுக்கோ. எல்லா பசங்களையும் ஒரே மாதிரி தான் மிஸ்ஸு பார்க்கணும். அதனால தான் மிஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. நீ மட்டும் பக்கத்தில் போய் உட்காந்தா மற்ற குழந்தைங்களும் ஏக்கமாக இருக்கும்ல. ஐயோ அம்மு மட்டும் மிஸ்ஸு கூட உட்காந்து சாப்பிட்றா, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தையும் ஏக்கமாக பார்க்கும். அதனால தான் மிஸ் இப்படி பண்ணியிருக்காங்க. மிஸ் மேலே எந்த தப்புமே இல்லை. நீ எப்பவும் போல் தனியாகவே உட்காந்து சாப்பிடு, அதுதான் நல்லது அப்படின்னு விஜய் சொல்கிறார். அப்பா நீங்களும் மிஸ்ஸு மாதிரியே பேசுகிறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னைக்கு நான் சரியாக சாப்பிடவே இல்லை தெரியுமா? எனக்கு அது கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, ஸ்டார்டிங்கில் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் போக போக எல்லாமே பழகிடும். அம்மு அப்பா சொல்கிறத கேளு சரியா அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நான் போகும்போது உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியாப்பா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. இங்கே பாரு, கொஞ்சமாக நீ சாப்பிடணும், நிறைய சாப்பிட்டோன்னா கோல்ட் ஆகிடும், அப்புறம் உன்னை வச்சுட்டு அவஸ்தைப்பட முடியாது, ஓகேவா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றாங்க. விஜய் அப்படியே ரசிக்கிறாரு. என் குழந்த எப்படி இருக்கா பற்றி, அவ்வளோ பாசம், அம்மா மேலே அவ்வளோ பாசம், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஆனால் காவேரி எது பண்ணாலும் கண்டிப்பாக அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அவள் வேணும்னு தான் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. எப்பவும் போல வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே நடந்த எல்லாத்தையுமே தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. சரிம்மா விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு தாத்தாவும் சொல்கிறாரு. சரி அம்மு நீ போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு போ அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா காவேரி எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா? நீ பாத்தியா? குழந்தை வர நைட்டு இருந்தது எல்லாமே ஓகேவா? எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்களா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. ஆமாம் தாத்தா, எல்லாம் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. காவேரியை காவேரி வந்து குழந்தைய நல்லா தான் பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நல்லா தான்ப்பா பார்த்துப்பாங்க, பெத்த அம்மா இல்லை, அந்த பாசம் எப்போவுமே இருக்கும். ஞாபகம் இல்லைன்னா என்ன, அந்த உணர்வு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. ஆமாம் தாத்தா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரிப்பா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்கேருந்து போகிறாரு. விஜய் யோசிக்கிறாரு. காவேரி கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி நம்ம அடிக்கடிக்கு பேசணும். பேசினா தான் நம்ம ஞாபகம் காவேரிக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் காவேரியை நம்மளோட வலையில் விழ வைக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி ஞாபகம் வந்தால் என்ன, வரலனா என்ன, நம்ம பொண்டாட்டி நம்ம லவ் பண்ண வேண்டியது தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காவேரியோட மனசை மாற்றி எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு. காவேரி கிட்டேருந்து எப்படி ஃபோன் நம்பரை வாங்குறது அப்படின்னு. சரி அத்தைக்கிட்ட கேட்டு வாங்கலாம் அப்படின்னு அவங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணுறாரு. அத்தை நீங்கள் காவேரியோட நம்பர் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்பரை வாங்கிட்டோடனே ஃபோன் பண்ணுறாரு. காவேரி இது என்ன புது நம்பராக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. வீட்டில் எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லுங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் அம்முவோட அப்பா பேசுகிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அம்முவோட அப்பாவா? சரி நீங்கள் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. அதுவா, நான் அத்தைக்கிட்ட தான் வாங்கினேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. எங்கள் அம்மா கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாங்க. ஆமாம் சும்மா தான் பண்ணேன், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நீங்கள் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு என்ன? இங்கே பாருங்கள், எனக்கு ஃபோனெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது புரியுதா? குழந்தைகிட்ட நான் பேசுகிறேன்னா அவ்வளோதான் லிமிட்டு, நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இல்லைங்க நான் சாதாரணமாக தான் ஃபோன் பண்ணேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறார்.
இங்கே பாருங்க நான் தப்பாக தான் நினச்சிட்ருக்கேன் சரியா, நீங்கள் எனக்கு ஃபோனெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஐயோ என்ன இது இவ்வளோ கோவப்படுறாளே, சரி இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு. அங்கே சாரதா இருக்காங்க. அங்கேருந்து வராங்க காவேரி அப்படியே கோவமா, இவன் என்ன இவ்வளோ கோவமா வரா அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க சாரதா. ஆமாம் நீ ஏம்மா இப்படி இருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் உன்னோட பொண்ணு தானே, நீ எனக்கு எதுவுமே நல்லது நினைக்க மாட்டியா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஏய் என்னடி இப்படி பேசிட்ட, நீ தாண்டி எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. வாயை மூடு, உன்னோட வாய் மட்டும்தான் சொல்லுது. நீ எதுக்காக அந்த அம்முவோட அப்பாவுக்கு என்னோட ஃபோன் நம்பரை கொடுத்த, நீ பண்ணது தப்பா இல்லையா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஏய் இல்லடி, அம்முக்கு அப்பப்போ ஞாபகம் வருதான், உங்ககிட்ட பேசணும் போல இருக்கான், அதனால தான் அந்த தம்பி நம்பர் கேட்டது நான் கொடுத்தேன், குழந்தைடி ஏங்கி போயிடக்கூடாதுல்ல, அம்மா இல்லடி பாவண்டி அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. நல்லா பேச கற்றுக்கிட்டம்மா, நீ சூப்பராக பேசுகிற, எனக்கு கோவமாக வருது, என்கிட்ட அம்முலாம் பேசல, அம்முவோட அப்பா தான் பேசுகிறார், இது நல்லா இருக்கா சொல், நல்லா இருக்கான்னு கேட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. உன் புருஷன் உங்ககிட்ட பேசாமல் யார்கிட்ட பேச போகிறான் அப்படின்னு சாரதா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இங்கே பாருமா, இதான் லாஸ்ட்டு, ஏதாவது ஃபோன் நம்பர் யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா நீ என்னோட பர்மிஷனோடு தான் கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி நீ கொடுத்த உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு கத்திட்டாங்க. அந்த காவேரி போகிறாங்க. சாரதா அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. ஐயோ கடவுளே, இவகிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற கஷ்டம் இருக்கே கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, புருஷன் பொண்டாட்டியை சேர்க்கறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிடுவோம் போல இருக்குது அப்படின்னு சாரதா அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. விஜய் யோசிக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது காவேரியோட மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா சீக்கிரம் வாங்கப்பா, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு அம்மா கூப்பிட்றாங்க. இருமா அதை வந்துடுறேன் அப்படின்னு விஜய் வராரு. அப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நேற்று நைட்டு நான் தூங்கினேன்ல, அங்கே மிஸ்ஸு வீட்டில் அவங்க எனக்கு கதைலாம் சொன்னாங்கப்பா, சூப்பராக இருந்தது. நான் யாழினி மிஸ்ஸு எல்லாருமே இது ஒன்றா தான் தூங்கணும் தெரியுமா, கதை கேட்டால் அப்படியே தூங்கிட்டோம். மிஸ் என் மேலே கை போட்டுக்கிட்டாங்க, நான் யாழினி மேலே கை போட்டுக்கிட்டேன், ஜாலியாக இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ உங்கள் அம்மா கூட தான் நீ தூங்குனியா, சூப்பர் சூப்பர், கடவுளே இப்போ தான் அம்மாவையும் பொண்ணையும் சேர்த்து வைக்கணும்னு உனக்கு மனசு வந்திருக்கு அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு. அப்படியே சிரிச்சிட்டே இருக்காரு. சரி ஓகே நேற்று அங்கேருந்து அவங்க கதை சொன்னாங்க, இன்றைக்கி நீ இங்கே இருக்க, நான் கதை சொல்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கதைலாம் சொல்கிறாரு. சொல்லுங்கப்பா நல்லா இருக்குப்பா சூப்பர்ப்பா அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக கேட்டுட்டு அப்படியே தூங்குறாங்க. விஜய் அப்படியே தூங்க வைக்கிறாரு. துணி மேலே எல்லாமே போற்றி விடுறாரு. அப்படியே பக்கத்தில் படுத்துட்டு யோசிக்கிறாரு, சீக்கிரமாக காவேரி நம்ம கூட வந்துடணும், நீ நான் அம்மா 3 பேரும் சேர்ந்து எப்பவும் போல் நம்மளோட வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி பற்றி யோசிக்கிறாரு. காவேரி டென்ஷனாக இருக்காங்க. எதுக்காகவே இவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. விஜய் அம்மு எல்லாருமே சேர்ந்து பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாமே கொண்டாடிட்டாங்க. சரிங்க நான் போயிட்டு வரோம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்பா நான் இவங்க கூடவே இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னம்மா நைட்டில் எப்படி இருக்க முடியும், நாம் நாளைக்கு வரலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்பா ஒரே ஒரு நாள் நான் இங்கேயே இருக்கேன்ப்பா, இங்கே பாரு யாழினி எல்லாருமே இருக்காங்கப்பா, எனக்கு ஜாலியாக இருக்குப்பா, ப்ளீஸ்ப்பா என்னை இங்கேயே விட்டுட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் விட்டுட்டு போங்க, ஒரு நாள் தானே, நாங்கள் பார்த்துக்குறோம் குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனா சாரதா எல்லாருமே சொல்கிறாங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா, சரி இருமா அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. பாட்டி சொல்லிட்டாங்க நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்த்துக்கோ இரு சரியா, ஓகே பாய்ப்பா, வா யாழினி நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தையும் சேர்ந்து போகிறாங்க. விஜய் வெளியே வராரு. நில்லுங்க விஜய் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனா 2 பேருமே வெளியே வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து குழந்தைய பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு விஜய். அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நாங்கள் நல்லாவே பார்த்துப்போம், அது மட்டும் இல்லை நாங்கள் காவேரி கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் ஓரளவுக்கு சொல்லியிருக்கோம், என்ன சொல்கிறாங்க ட்ரீட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு யமுனா கங்கா எல்லாருமே கேட்குறாங்க. நான் வந்து டாக்டரை பார்த்துருக்கேன், எல்லா நினைவும் தானாக வரணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு விஜய் சொல்கிறாரு. சரி அப்படி நினைவு வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க. வரலன்னா என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியது தான், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தான், வேறு வழியே கிடையாது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நாங்களும் காவேரி கிட்ட சில பிட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கோம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்த்துக்குங்க, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன், உங்கள் வீட்டுக்காரை கேட்டதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்புறாரு. எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் யாழினியும் அதே மாதிரி அம்முவும் 2 பேருமே சேர்ந்து ஃபோனை பார்த்து விளையாடிட்டு இருக்காங்க. என்ன டைம் ஆகுது இன்னும் தூங்கலை, இவ்வளோ நேரம் நீங்கள் ஃபோனை பார்த்து விளையாடிட்டு இருக்கீங்க, இது நல்லா இருக்கா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா எல்லாருமே கூப்பிட்றாங்க. அம்மா இன்னும் ஒரே ஒரு கேம் ப்ளீஸ்மான்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க,
இதுக்கும் மேலே வேணான்னா நல்லதில்ல. இங்கே பாரு காவேரி, அவங்க கிட்ட அந்த ஃபோனை கையில் பிடுங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோனை வாங்குறாங்க. 2 பேருமே கத்துறாங்க. சரி வாங்க, உங்களுக்கு நான் சூப்பராக கதை சொல்கிறேன், ஓகே வா வாங்க அப்படின்னு காவேரி கூட்டிகிட்டு போயிட்டு யாழினி அதே மாதிரி அம்மு 2 பேருக்குமே சேர்ந்து கதை நல்லா சொல்கிறாங்க. 2 பேருமே நல்லா கதை கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு அப்படியே தூக்கிடுறாங்க. காவேரியும் தூங்கிடுறாங்க. காவேரி பக்கத்தில் அம்மு படுத்துருக்காங்க. அம்மு பக்கத்தில் யாழினி படுத்துட்ருக்காங்க. காவேரி அப்படியே கையை போட்டு படுத்துட்ருக்காங்க. அப்போ சாரதா, கங்கா, யமுனா எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. ஏய் அங்கே பாருடி எப்படி இருக்காங்கன்னு பாருடி, அம்மா பொண்ணு எத்தனை வருஷம் கழித்து ஒன்றா தூங்குறாங்கன்னு பார்த்தியா, இதை பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குடி எனக்கு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. ஆமாம், அது மட்டும் இல்லை அம்மா, அங்கே பாரு யாழினியும் அந்த அம்மு 2 பேருமே சேர்ந்து கை போட்டு தூங்கியிருக்காங்க. ஆமாடி, குழந்தைங்க தானே அதுங்க, அவங்களுக்கு தெரியுது பாரு இவங்க சொந்தக்காரங்க, இவங்க தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு எப்படி ஒட்டிக்கிட்டா பார்த்தியா ஒரே நாளில் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது தெரியுமா, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்போ தான் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அம்மா இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நீ கவலையே படாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அம்மா டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு கங்கா கிளம்புறாங்க. என்னடி இன்னும் 2 நாள் இருந்துட்டு போடி. அம்மா அவருக்கு நான் ஏதோ ஆர்டர் வந்திருக்கா, சீக்கிரமாக என்னை வர சொல்கிறாருமா, நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிளம்பி ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. அங்கேருந்து விஜய் வராரு. என்ன அம்மு, ஸ்கூலுக்கு போகணும் ஞாபகம் இருக்கா, இதில் யூனிஃபார்ம் இருக்குது, பா நான் உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல கொடுங்க, நான் போட்டு விடுறேன் அப்படின்னு யமுனா கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் மாற்றிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. கிளம்பிட்டிங்களா? ஆமாம் டைம் ஆகிடுச்சி, ஏன்னா அவர் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்து போயிட்டு வரேன். இருடி வரேன் அப்படின்னு போகிறாங்க. போயிட்டு பலகாரம்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே பாரு இதில் பலகாரம்லாம் இருக்குது, சரியாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரி டைம் ஆகுது வா காவேரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அதே மாதிரி எப்பவும் போல் அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. கிளாஸ்க்கு போன உடனே மேம் கூப்பிடுறாங்க. காவேரியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்கள் மேம், என்ன எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இல்லை நீ நிறைய பசங்க உங்ககிட்ட படிக்கிறாங்க, அதில் ஒரே ஒரு குழந்தைய மட்டும் நீ கேர் எடுத்து பார்க்குற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த குழந்தைய மட்டும் நீ பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட்ற, நிறைய பிரச்சனை வரும் காவேரி, நல்லா புரிஞ்சுக்கோ. இது எல்லா குழந்தையும் நீ ஒரே மாதிரி தான் பார்க்கணும். ஒரு குழந்தைய மட்டும் நீ ஒரு மாதிரி பார்த்தோன்னா மற்ற குழந்தைங்களுக்குலாம் மனசு பாதிக்கும். இனிமேல் அந்த மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மேம், நான் இனிமேல் அப்படி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. எப்பவும் போல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க மதியம். அப்போ அம்மு பக்கத்தில் வந்து உட்காராங்க. அப்படியே காவேரி பார்க்குறாங்க. இங்கே பாருமா அம்மு, இனிமேல் நீ மிஸ்ஸு கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது, நீ எப்பவும் போல் பசங்களோட போய் உட்காந்து சாப்பிடு போ அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் ஏன் மிஸ் இப்படி பண்ணுறீங்க நீங்கள், நான் உங்கள் கூட தானே ரெகுலராக சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மு இது எல்லாம் தப்பு, பாரு உன்ன மாதிரி எத்தனை பசங்க தனியாக உட்காந்து சாப்பிட்றாங்க, நீ மட்டும் என் பக்கத்தில் உட்காந்தா எல்லா பசங்களுக்கும் என் கூட சாப்பிட்ணுன்னு எண்ணம் வரும் இல்லை, எல்லாரும் பாவம் தானே அம்மு, அப்படி பண்ணக்கூடாது, நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும் புரியுதா, நீ போயிட்டு பசங்களோட உட்காந்து சாப்பிட்டு அதுதான் கரெக்டாக இருக்கும், இனிமேல் நீ மிஸ்ஸு கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் சாப்பிடவே இல்லை, அப்படியே வாயில் வச்சுட்டே இருக்காங்க. இங்கே பாரும்மோ டிஃபன் பாக்ஸ் காலி ஆகணும், நீ எல்லாத்தையும் சாப்பிடணும், நான் வந்து செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. மிஸ்ஸு கூட உட்காந்து சாப்பிட முடியல, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் மிஸ்ஸு என்னை இனிமேல் கூட உட்காந்து சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றாங்க. பிடிக்கல, அப்படியே டிஃபன் பாக்ஸை மூடி வச்சிடுறாங்க. அப்படியே எல்லா பசங்களும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டோடனே காவேரி அப்படியே பார்க்குறாங்க. மிஸ்ஸு ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஒன்றுமே புரியலையே, சரி அப்பா கிட்ட போய் நம்ம சொல்லலாம் அப்படின்னு அம்மு இருக்காங்க. எப்பவும் போல் கிளாஸ்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க. விஜய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே வந்து அம்மு வராங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட்டிகிட்டு போகிறாரு. போகும்போது அம்மு சொல்கிறாங்க, அப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு என்ன நடந்து தெரியுமா, நான் ரொம்ப வருத்தமாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா என்ன நடந்தது, எதுவாக இருந்தாலும் நீ அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அப்பா இன்னைக்கு நான் மிஸ்ஸு கூட போய் மத்தியானம் சாப்பிட போனால் மிஸ்ஸு என் கூட சாப்பிடாத, நீ எல்லா பசங்களோட போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு அம்மு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜய் யோசிக்கிறாரு. ஓ எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி நினைக்கணும்னு காவேரி இப்படி பண்ணியிருக்கா, ஆனால் அம்முக்கு அது தெரியல அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு. இங்கே பாரு அம்மு, புரிஞ்சுக்கோ, எல்லா பசங்களையும் ஒரே மாதிரி தான் மிஸ்ஸு பார்க்கணும், அதனால தான் மிஸ் அப்படி சொல்லியிருக்காங்க, நீ மட்டும் பக்கத்தில் போய் உட்காந்தா மற்ற குழந்தைங்களும் ஏக்கமாக இருக்கும்ல, ஐயோ அம்மு மட்டும் மிஸ்ஸு கூட உட்காந்து சாப்பிட்றா, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தையும் ஏக்கமாக பார்க்கும்,
அதனால தான் மிஸ் இப்படி பண்ணியிருக்காங்க. மிஸ் மேலே எந்த தப்புமே இல்லை. நீ எப்பவும் போல தனியாகவே உட்காந்து சாப்பிடு, அதுதான் நல்லது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்பா, நீங்களும் மிஸ்ஸு மாதிரியே பேசுகிறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இன்னைக்கு நான் சரியாக சாப்பிடவே இல்லை தெரியுமா, எனக்கு அது கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, ஸ்டார்டிங்கில் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் போக போக எல்லாமே பழகிடும். அம்மு, அப்பா சொல்கிறத கேளு சரியா அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நான் போகும்போது உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியாப்பா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. இங்கே பாரு, கொஞ்சமாக நீ சாப்பிடணும், நிறைய சாப்பிட்டோன்னா கோல்ட் ஆகிடும், அப்புறம் உன்னை வச்சுட்டு அவஸ்தைப்பட முடியாது, ஓகேவா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றாங்க. விஜய் அப்படியே ரசிக்கிறாரு. என் குழந்த எப்படி இருக்கா பற்றி, அவ்வளோ பாசம், அம்மா மேலே அவ்வளோ பாசம், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஆனால் காவேரி எது பண்ணாலும் கண்டிப்பாக அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அவள் வேணும்னு தான் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. எப்பவும் போல வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே நடந்த எல்லாத்தையுமே தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. சரிம்மா, விடுமா, பார்த்துக்கலாம் அப்படின்னு தாத்தாவும் சொல்கிறாரு. சரி அம்மு, நீ போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு போ அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா காவேரி எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, நீ பாத்தியா, குழந்தை வர நைட்டு இருந்தது எல்லாமே ஓகேவா, எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்களா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. ஆமாம் தாத்தா, எல்லாம் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. காவேரி வந்து குழந்தைய நல்லா தான் பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நல்லா தான்ப்பா பார்த்துப்பாங்க, பெத்த அம்மா இல்லை, அந்த பாசம் எப்போவுமே இருக்கும், ஞாபகம் இல்லைன்னா என்ன, அந்த உணர்வு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. ஆமாம் தாத்தா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரிப்பா, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்கேருந்து போகிறாரு. விஜய் யோசிக்கிறாரு. காவேரி கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி நம்ம அடிக்கடிக்கு பேசினா தான் நம்ம ஞாபகம் காவேரிக்கு இருந்துகிட்டே இருக்கும், அப்போ தான் காவேரியை நம்மளோட வலையில் விழ வைக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி, ஞாபகம் வந்தால் என்ன, வரலனா என்ன, நம்ம பொண்டாட்டி நம்ம லவ் பண்ண வேண்டியது தான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காவேரியோட மனசை மாற்றி எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு. காவேரி கிட்டேருந்து எப்படி ஃபோன் நம்பரை வாங்குறது அப்படின்னு. சரி, அத்தைக்கிட்ட கேட்டு வாங்கலாம் அப்படின்னு அவங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணுறாரு. அத்தை, நீங்கள் காவேரியோட நம்பர் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்பரை வாங்கிட்டோடனே ஃபோன் பண்ணுறாரு. காவேரி இது என்ன புது நம்பராக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. வீட்டில் எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லுங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் அம்முவோட அப்பா பேசுகிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அம்முவோட அப்பாவா, சரி, நீங்கள் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. அதுவா, நான் அத்தைக்கிட்ட தான் வாங்கினேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. எங்கள் அம்மா கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாங்க. ஆமாம், சும்மா தான் பண்ணேன், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீங்கள் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன, இங்கே பாருங்கள், எனக்கு ஃபோனெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது புரியுதா, குழந்தைகிட்ட நான் பேசுகிறேன்னா அவ்வளோதான் லிமிட்டு, நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் சாதாரணமாக தான் ஃபோன் பண்ணேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருங்க, நான் தப்பாக தான் நினச்சிட்ருக்கேன் சரியா, நீங்கள் எனக்கு ஃபோனெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஐயோ, என்ன இது இவ்வளோ கோவப்படுறாளே, சரி இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு. அங்கே சாரதா இருக்காங்க. அங்கேருந்து வராங்க. காவேரி அப்படியே கோவமா, இவன் என்ன இவ்வளோ கோவமா வரா அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க சாரதா. ஆமாம், நீ ஏம்மா இப்படி இருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க, நான் உன்னோட பொண்ணு தானே, நீ எனக்கு எதுவுமே நல்லது நினைக்க மாட்டியா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஏய், என்னடி இப்படி பேசிட்ட, நீ தாண்டி எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. வாயை மூடு, உன்னோட வாய் மட்டும்தான் சொல்லுது, நீ எதுக்காக அந்த அம்முவோட அப்பாவுக்கு என்னோட ஃபோன் நம்பரை கொடுத்த, நீ பண்ணது தப்பா இல்லையா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஏய் இல்லடி, அம்முக்கு அப்பப்போ ஞாபகம் வருதான், உங்ககிட்ட பேசணும் போல இருக்கான், அதனால தான் அந்த தம்பி நம்பர் கேட்டது நான் கொடுத்த, குழந்தைடி ஏங்கி போயிடக்கூடாதுல்ல, அம்மா இல்லடி பாவண்டி அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. நல்லா பேச கற்றுக்கிட்டம்மா, நீ சூப்பராக பேசுகிற, எனக்கு கோவமாக வருது, என்கிட்ட அம்முலாம் பேசல, அம்முவோட அப்பா தான் பேசுகிறார், இது நல்லா இருக்கா சொல், நல்லா இருக்கான்னு கேட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. உன் புருஷன் உங்ககிட்ட பேசாமல் யார்கிட்ட பேச போகிறான் அப்படின்னு சாரதா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இங்கே பாருமா, இதான் லாஸ்ட்டு, ஏதாவது ஃபோன் நம்பர் யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா நீ என்னோட பர்மிஷனோடு தான் கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி நீ கொடுத்த உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு கத்திட்டாங்க. அந்த காவேரி போகிறாங்க. சாரதா அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. ஐயோ கடவுளே, இவகிட்ட மாட்டிக்கிட்ட நான் படுற கஷ்டம் இருக்கே கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, புருஷன் பொண்டாட்டியை சேர்க்கறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிடுவோம் போல இருக்குது அப்படின்னு சாரதா அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. விஜய் யோசிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது காவேரியோட மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா சீக்கிரம் வாங்கப்பா, என்னப்பா பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு அம்மு கூப்பிட்றாங்க. இருமா அதை வந்துடுறேன் அப்படின்னு விஜய் வராரு. அப்பா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நேற்று நைட்டு நான் தூங்கினேன்ல, அங்கே மிஸ்ஸு வீட்டில் அவங்க எனக்கு கதைலாம் சொன்னாங்கப்பா, சூப்பராக இருந்தது, நான் யாழினி மிஸ்ஸு எல்லாருமே இது ஒன்றா தான் தூங்கணும் தெரியுமா, கதை கேட்டால் அப்படியே தூங்கிட்டோம்,
மிஸ் என் மேலே கை போட்டுக்கிட்டாங்க, நான் யாழினி மேலே கை போட்டுக்கிட்டேன், ஜாலியாக இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, உங்கள் அம்மா கூட தான் நீ தூங்குனியா? சூப்பர் சூப்பர், கடவுளே இப்போ தான் அம்மாவையும் பொண்ணையும் சேர்த்து வைக்கணும்னு உனக்கு மனசு வந்திருக்கு அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு. அப்படியே சிரிச்சிட்டே இருக்காரு. சரி சரி, ஓகே ஓகே, நேற்று அங்கே இருந்தால் அவங்க கதை சொன்னாங்க, இன்னைக்கு நீ இங்கே இருக்க, நான் கதை சொல்கிறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கதைலாம் சொல்கிறாரு. சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா, நல்லா இருக்குப்பா, சூப்பர்ப்பா, அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக கேட்டுட்டு அப்படியே தூங்குறாங்க. விஜய் அப்படியே தூங்க வைக்கிறாரு. துணி மேலே எல்லாமே போத்தி விடுறாரு. அப்படியே பக்கத்தில் படுத்துட்டு யோசிக்கிறாரு, சீக்கிரமாக காவேரி நம்ம கூட வந்துடணும். நீ, நான், அம்மா 3 பேரும் சேர்ந்து எப்பவும் போல் நம்மளோட வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி பற்றி யோசிக்கிறாரு. காவேரி டென்ஷனாக இருக்காங்க. எதுக்காகவே இவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, விஜய்க்கு அறிவே இல்லையே.